தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்ப என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 16ஆம் நாள் 29/1/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லாவிதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று புதவாரம் என்கின்ற அற்புதமான புதன்கிழமை. இன்று அற்புதமான ஒரு நாள். அன்னை பராசக்தி அபிராமி அம்பாளுடைய அதிசயத்தை கண்ட நாள். அபிராமி அந்தாதி என்னும் 100 பாடல்கள் இந்த உலகிற்கு கிடைத்த நாள். தன்னுடைய பக்தன் சுப்பிரமணிய பட்டனுக்காக அம்பிகை ஆகாயத்திலே பூரண நிலவை தோற்றுவித்த நாள். இவ்வாறு சிறப்போடு கூடிய தை அமாவாசை நாள், புஷ்ய அமாவாசை. இன்று இந்த தை அமாவாசையிலே பல்வேறு ஆலயங்களில் நடைபெறுகின்ற அபிராமி பட்டருடைய உற்சவங்கள் வழிபாடுகளும் கலந்து கொள்வதோடு அப்பா அம்மா இல்லாதவர்கள் இந்த உத்தராயணம் ஆரம்பித்தவுடனே வருகின்ற அமாவாசை இந்த பிதிர்களுக்கு கடன் செய்வதற்கு ஒரு சிறப்பு. அதேபோல சரபோஜி மன்னன் இந்த தை அமாவாசையிலே தன்னுடைய பிதிர்கடன்களை நிறைவு செய்துவிட்டு அபிராமி அம்பாளை பார்ப்பதற்கு திருக்கடவூர் செல்லுகின்றான். செல்லுகின்ற பொழுது அங்கே எல்லோரும் ராஜ மரியாதையோடு அந்த மன்னனை வரவேற்கின்றார்கள். எல்லோரும் எழுந்து நின்று மன்னனுக்கு வழிவிட்டு ஓரமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நற்றுக்கு நடுவே ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். சுப்பிரமணியன் என்கின்ற ஒரு பட்டர். அவர் அம்பாளை வேண்டி தியானம் செய்பவர். காணுகின்ற பெண்களை எல்லாம் அம்பாளாக எண்ணி மலர்களை தூவி பிரார்த்தனை செய்வார். 5 வயசு பொண்ணை கண்டாலும் 10 வயசு பொண்ணை கண்டாலும் 25 வயசு பொண்ணை கண்டாலும் 60 வயசில் பெண்களை கண்டாலும் பூக்களை அள்ளி தூவி அம்மா தாயே தாயே என்று அம்பாளாக பாவிப்பார். எல்லோரும் இவன் ஒரு பெண் பித்தன் என்று ஒதுக்கி ஒதுக்கி வைத்துக் கொள்வார்கள். அம்பாளை பார்த்த வண்ணம் உட்கார்ந்திருக்கிறார். அங்கே உள்ள புரோகிதர்கள் வந்து சொல்லுகிறார்கள், மன்னன் வருகிறார், சுப்பிரமணி எழுந்திரு என்று. அவர் அப்பவும் அசைய மாட்டார், உட்கார்ந்தே இருப்பார். மன்னன் ஆலயத்துக்குள்ளே வந்து விட்டார். மன்னா மன்னிக்க வேண்டும், இவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், அதனாலே அவனை மன்னித்து விடுங்கள் என்று மன்னனிடத்திலே சொல்லுகிறார்கள். இவன் அம்பாளுடைய முகத்தை பார்த்த வண்ணம் ஆனந்தமாக அம்பிகையை வேண்டி அபரிமிதமான ஒரு பக்தியோடு உட்கார்ந்திருக்கிறான். அம்பாளுடைய முகமானது 1000 கோடி பிரகாசமான சந்திரனை போன்று காட்சியளிக்கிறது. பார்த்த வண்ணமே இருக்கிறான். இவன் உண்மையிலே பைத்தியக்காரனா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக மன்னன் அவர் அருகே சென்று இன்று என்ன திதி என்று கேட்கிறார். அன்று நிறைந்த அமாவாசை, தை அமாவாசை, புஷ்ய அமாவாசை என்கிற தை அமாவாசையிலே பிதிர்க்கடன் செய்துவிட்டு வந்த சரபோஜி மன்னன் இன்று என்ன திதி என்று கேட்க அம்பாளுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவர் பூர்ண சந்திரன் போல காட்சி கொடுத்தது.
பூர்ண சந்திரன் தெரிகிறான் தெரியவில்லையா என்று பௌர்ணமி என்று சொல்லுகிறார். எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். நிறைந்த அமாவாசையிலே பௌர்ணமி என்று சொல்லுகிறானே. மீண்டும் மன்னன் கேட்கிறான், இன்று பௌர்ணமியானால் சாயங்காலம் ஆகாயத்திலே நிலவு தோன்றுமா? தோன்றும் போடா என்று மன்னனை அலட்சியம் செய்கிறார். எல்லோருக்கும் ஆச்சரியம். மன்னன் சொல்லுகிறான் சேவகரை பார்த்து, சாயந்தரம் 6:40 வானத்திலே நிலவு தெரியாவிட்டால் இவனை அக்கினியிலே போட்டு புசிக்கி விடுங்கள் என்று கோபத்திலே சொல்லிவிட்டு செல்கிறார். எல்லாரும் போய்விட்டார்கள். அப்புறம் இந்த கோயிலில் உள்ள குருமார்கள் இந்த சுப்பிரமணிய பட்டணத்திலே வந்து, சுப்பிரமணி பெரிய தப்பு பண்ணிட்ட, மன்னன் வந்தான், இவ்வாறெல்லாம் நடந்தது என்று சொல்லுகிறவன், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அம்பிகையுடைய ஒளிப்பிரகாசமான முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். ஒளிவட்டம் 1000 கோடி பிரகாசமான சந்திர வடிவமாக தெரிந்தது. பூர்ண சந்திரனை போதில் இருந்தது. நான் எதுவுமே சொல்லவில்லை, எனக்கு எதுவும் தெரியாது என்றார். அம்பாளை வேண்டுகிறார், அம்மா எனக்கு எதுவுமே தெரியாது, நீதான் எனக்குள்ளே இருந்து சொல்ல வைத்தாய், நீதான் என்னை காக்க வேண்டும். சாயங்காலமாகிறது. அங்கே 100 இலை கொண்ட ஊஞ்சல் கட்டுகிறார்கள். இந்த ஊஞ்சலுக்கு கீழே குழி வெட்டி நெருப்பு போடுகிறார்கள். அக்னி மூட்டப்படுகிறது. இவர் அம்பாளை வேண்டி அந்தாதி பாடுகிறார். அந்தம் ஆதி, ஒன்றுடைய முடிவிலே அடுத்த தொடக்கம். இந்த அபிராமி அந்தாதி பாடுகிறார். அந்த பாடலாம் நமக்கு கிடைத்த பொக்கிஷமாக, உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்விடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போதினின் மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமதோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்ற விழித்துணையே என்று ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு பாடலாக பாடிக்கொண்டு போகிறார். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. இவ்வாறு ஒவ்வொரு பாடல்களாக பாட ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு ரசனையோடு கூடியதாக, இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவு பற்றி நில்லாமை நித்தம் நீடி தபம் கல்வி கல்லாமை கற்ற கயவர்தம்பால் ஒரு காலம் செல்லாமை வைத்த தீவிர சுந்தரி பாதங்கள் சேர்மீன்களே. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரு விருந்தே பணியேன் ஒருவரே நின் பத்மபாதம் பணிந்த பின்னே என்று ஒவ்வொரு பாடலாக பாட ஒவ்வொரு இலைகள் அறுக்கப்படுகிறது. 79வது பாடல் பாடுகிறார். விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு நமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று எம் பாவங்களே பால் நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு கூட்டினியே என்று அன்னையை வேண்டி பாடுகின்ற பொழுது அம்பாள் ஆகாயத்திலே தோன்றி தனது திருத்தோட்டை கலட்டி ஆகாயத்திலே வீச, நிறைந்த தை அமாவாசையிலே பௌர்ணமி தோன்றுகிறது. எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள், அதிசயமாக பார்க்கிறார்கள். மன்னன் முதல் கொண்டு எல்லோரும் ஓடி வந்து அந்த சுப்பிரமணிய பட்டணத்திலே மன்னிப்பு கேட்கிறார்கள், மன்றாடுகின்றார்கள். ஒரு பக்தனுக்காக அம்பாள் இவ்வளவு சக்தி கொண்டு வந்து இந்த அருளை கொடுத்திருக்கிறாளே என்று எல்லோரும் அவரை போற்றினார்கள். அவரை பாதம் பணிந்து எல்லோரும் வாழ்த்தினார்கள். அன்று நமக்கு கிடைத்ததுதான் இந்த அபிராமி அந்தாதி என்கின்ற 100 பாடல்கள். இந்த பாடல்களை யாரெல்லாம் இந்த தை அமாவாசையிலே பாராயணம் செய்கிறீர்களோ எல்லா விதமான சிறப்புகளும் செல்வங்களும் வாழ்வு உயர்வுகளும் கிடைத்து பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.
இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சில வேளைகளிலே நாங்கள் முறையிடலாம். மற்றவருக்கு என்னுடைய கருத்தை சொன்னால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார் இல்லை. இவருக்கு எதையும் சொல்லி பிரயோசனம் இல்லை. இவர் கேட்பதற்கான மனநிலையோடு இல்லை. தான் நினைத்ததையே செய்வார். அது அவருக்கு நல்லது அல்ல என்று எங்கள் எல்லோருக்கும் தெரிந்தாலும் அவர் பிடிவாதமாக எங்களுடைய வார்த்தைக்கு செவி மடுக்கின்றார் இல்லை. இப்படி கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதரர்கள், அயலவர்கள் என்று சொல்லி பங்கு தளங்களிலே இருக்கின்ற சில தலைமத்துவத்தை பெற்று ஈடுபாட்டோடு இருக்கின்றவர்கள் செவி மடுக்க மாட்டார்கள். இங்கு இயேசு ஒரு அழகான உவமையை கூறுகின்றார். விதை விதைப்பவனுடைய உவமை. ஒருவர் விதைக்க செல்லுகின்ற பொழுது அவர் விதைக்கின்றார். சில விதைகள் பாதையோரத்திலே விழுகின்றன, சில விதைகள் கற்பாறையிலே விழுகின்றன, சில விதைகள் முட்செடிகள் மத்தியிலே விழுகின்றன, சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுகின்றன. ஆகையினாலே இப்படி ஒரு விதைப்பவர், உழவர், அவர் விதைகளை விதைக்கின்ற பொழுது தற்காலத்திலே கூடுதலாக நாற்று நடுகை செய்கின்றார். ஆனால் இயேசுடைய காலத்திலே இப்படி அவர்கள் விதைப்பார்கள். விதைக்கின்ற பொழுது எல்லா விதைகளும் அவை நல்ல நிலத்திலே விழுந்து பல மடங்கு பலன் கொடுக்கக்கூடியவையாக அமைவதில்லை. காரணம், இந்த விதைக்கப்படுகின்ற விதை அவர்களுடைய அது எங்கு விதைக்கப்படுகின்றது? நல்ல நிலம் என்று சொல்லுவோம். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டது நிறைய பயிர் விளைச்சலை கொடுக்கும். அதனால இந்த செவிமடுக்க மறுக்கின்றவர்களுடைய உள்ளம் அது ஒரு பாதையோரமாக, கற்பாறையாக, முட்கள் நிறைந்ததாக, அதாவது மூடப்பட்டதாக இருக்கு. நாங்கள் சொல்றது எல்லாம் அங்கு அவர்களுடைய உள்ளத்திலே, மனதிலே தங்காது. அதனால் அவர்கள் இந்த எங்களுடைய வார்த்தையினால் நல்ல விளைவுகளை பிறப்பிக்க முடியாமல் இருக்கலாம். இயேசு இங்கு இந்த உவமை மூலமாக சொல்ல வருவது, கடவுள் எங்களோடு பேசுகின்றார். கடவுளுடைய சார்பாக இருந்து பலர் எங்களுக்கு போதிக்கின்றார்கள். கடவுளுடைய சித்தத்தை எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். இந்த கடவுளுடைய சித்தத்தை நாங்கள் அறிவதற்கு நல்ல நிலம் போன்று எங்களுடைய உள்ளம் திறக்கப்பட வேண்டும். செவி மடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இவர் என்னத்தை சொல்லுகின்றார்? எனக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும் என்ற அந்த இருமாப்பு, அந்த பிடிவாதம், அந்த அகங்காரம் இவை இருக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய பணியும் பாதிக்கப்படுகின்றது. அதனால் நாங்கள் கொடுக்கப்படுகின்ற அந்த பணியை, எங்களுடைய கடமையை, எங்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வை, வளர்ச்சியை நாங்கள் பெற முடியாமல் இருக்கலாம். இங்கு இயேசு வலியுறுத்தி சொல்லுவது, நல்ல நிலம் போல நாங்கள் இருந்தால், அதாவது திறந்த மனநிலையோடு சொல்லுவதை கேட்பதற்கும் அந்த கேட்பதை புரிந்து கொள்வதற்கும் அது எங்களுக்கு நன்மை தரும் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை எவ்வாறு பலன் கொடுக்கின்றதோ அவ்வாறு எங்களுடைய உள்ளங்களும் திறந்த உள்ளங்களாக மாறுகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்வில் நல்ல பலன்களை நாங்கள் அனுபவிக்க கூடியதாக இருக்கும். இத்தகைய திறந்த மனநிலையை எங்களுக்கு தர வேண்டும் என்று அவர்கள் சிறியவர்களாகவோ பெரியவர்களாகவோ நல்லவர்களாகவோ கெட்டவர்களாகவோ அடுத்தவர் எண்ணத்தை சொல்லுகின்றார். இதன் வழியாக கடவுள் எங்களுக்கு எதையாவது ஒரு வழிநடத்துதலை, ஆறுதலை, அவர் எங்களுக்கு வழிகாட்டுதலை சொல்லுகின்றாரா என்ற அந்த திறந்த மனநிலையோடு நாங்கள் இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து ஆற்றுவதற்கு உங்கள் அனைவருக்கும் இறைவன் ஆசி வழங்குவாராக. ஆமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை ஒரு உண்மையான முஸ்லீமாக படைத்ததன் நோக்கம் அவன் சில கடமைகளை எங்களுக்கு கட்டாயமாக்கி இருக்கின்றான். அந்த வகையிலே தொழுகை, ஜகாத் போன்ற இதர கடமைகள் இருக்கின்றது. அதிலே தர்மம் செய்வதை பற்றி இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி காட்டியிருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் அவர்கள் அதிகமான நன்மைகளை ஈட்டுவதில் ஏராளமான தர்மங்களை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய அனைத்து வரலாற்று சம்பவங்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்கு நிகழ்வாக, இஸ்லாம் மார்க்கத்திற்காக ஏராளமான தியாகங்களை செய்த ஒரு நபித்தோழர். ஒருமுறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அதாவது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அதாவது, உங்களுக்கு இந்த உலகத்திலே மிகவும் விருப்பமான ஒரு செல்வம் இருக்கின்றதே, அந்த செல்வத்தை நீங்கள் என்னுடைய பாதையிலே தர்மம் செய்யாதவரை, என்னுடைய பாதையில் நீங்கள் செலவழிக்காதவரை உண்மையான மோமீனாக மாற முடியாது, பூரணமான நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்ற இந்த வசனத்தை கேள்விப்பட்டவுடன் உடனே ஓடோடி வருகின்றார். அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே என்னுடைய குடும்பத்தை விட மிகவும் விருப்பமான ஒரு சொத்து என்றால் பைருஹா என்று சொல்லக்கூடிய மதீனா பள்ளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த தோட்டம்தான். அந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் திராட்சை கனிகள் நிறைந்த, மிகவும் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் மிகவும் சுவையானது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திற்கு சென்று அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய நீரை அருந்துவது அவருடைய வழக்கமாக இருந்தது. அந்தளவு சிறப்பு மிக்க ஒரு தோட்டம், மிகவும் விலை மதிப்புள்ள அந்த தோட்டம். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே மிக மிக விருப்பமானது இந்த பைருஹா என்ற தோட்டம். இதை நான் அல்லாஹ்வினுடைய பாதையிலே தியாகம் செய்கின்றேன், அதை தர்மம் செய்கின்றேன் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்மம் செய்கின்றார்கள். அதற்கு பின்னால் தர்மம் செய்து முடித்தவுடன் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த தோட்டத்தை உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டவுடன் தன்னுடைய வீட்டிற்கு போகின்றார். தனக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது, மனைவிக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது. தன்னுடைய வீட்டை அடைகின்றார். வீட்டை அடைந்தவுடன் அந்த நேரத்திலே மனைவி இந்த விடயத்தை கேள்விப்பட்டு விடுகின்றார்கள். அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகக்கூடிய நேரம் தன்னுடைய மனைவி கட்டி அணைத்து, அந்த நேரத்திலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், நீங்கள் மறுமைக்காக சிறந்த ஒரு விளைச்சலை செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள், சிறந்த ஒரு விளைச்சலை நீங்கள் செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள். இதனுடைய லாபத்தை, இதனுடைய பிரதிபலனை நாங்கள் மறுமையிலே பெற்றுக்கொள்வோம் என்று அந்த மனைவி, அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி ஆறுதல் சொல்கின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும். தனக்கு மிகவும் விருப்பமான ஒரு சொத்து, ஒரே ஒரு அல் குர்ஆன் வசனம் இறங்கியது, நீங்கள் பூரணமான நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள், நான் அடைந்தே தீருவேன், எனக்கு அந்த பூரணமான நன்மை, அந்த சுவர்க்கம் எனக்கு கிடைக்க வேண்டும், உடனே நான் தியாகம் செய்ய வேண்டும், இந்த தோட்டத்தை தர்மம் செய்ய வேண்டும் என்று அந்த அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தைக்கு அந்த கட்டளைக்கு அவர்கள் உடனே உடன்பட்டார்கள். அந்த மனைவியும் அன்பான முறையிலே வரவேற்றால், நாங்களும் அதிகமாக தர்மங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஏராளமான தர்மங்களை செய்யுமாறு எமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனக்கு மிக முக்கியமான ஒரு சொத்து, அதுதான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடியது, எனக்கு உணவு தரக்கூடியது என்று கூட பார்க்கவில்லை. அல்லாஹ் கூறிய அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்பட வேண்டும். இந்த உலகத்திலே நான் எவ்வளவுக்கு தர்மம் செய்கின்றனோ அது அனைத்தும் எனக்கு மறுமையிலே வெற்றியை தரும், மறுமையிலே சிறந்த கூலியை தரும் என்று அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசைப்பட்டு அவர்கள் தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால், எங்களால் முடியுமான வரைக்கும் ஏராளமான நாங்கள் உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அன்றைய சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால், ஒரு யுத்த போர்க்கடனம் அவர்கள் நிகழ்த்தப்பட்டது என்றால், கூறப்பட்டது என்றால், உடனே தங்களுடைய வீட்டிலே அன்றைய நாளைக்கு தேவையான உணவை மாத்திரம் வைத்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே அந்த போருக்காக அவர்கள் தர்மம் செய்திருக்கின்றார்கள். இப்படி ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் ஏன் அவ்வளத்தையும் தியாகம் செய்தார்கள், அவ்வளத்தையும் தர்மம் செய்தார்கள் என்றால், அவர்களுக்கு சுவர்க்கம் முக்கியம். நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு ரூபாயை கூட நாங்கள் தர்மம் செய்தால் நாளை மறுமையிலே அது எங்களுக்கு கூலியாக வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு ஏராளமான தர்மங்களை செய்து
இந்த உலகத்திலே நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல மடங்கு நன்மைகளை தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். எங்களுடைய இலக்கு அந்த சுவர்க்கமாக இருந்தால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஏழை மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு நாங்கள் தர்மம் செய்து இந்த தர்மத்தின் மூலம் சுவர்க்கத்தை அடைவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.